அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 9/1/2024. திரையோதசி திதி இரவு 10:25 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. சமநோக்குள்ள கேட்டை நட்சத்திரம் இரவு 9:11 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள மூலம் நட்சத்திரம். மந்த யோகம் இரவு 9:11 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், செவ்வாய், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரனும் சுக்கிரனும். இன்று என்ன செய்யலாம்? வீடு மனை வாகனம் விற்க, கடன் தீர்க்க, பணியாட்களை விடுவிக்க, நோயுற்றோர் குளிக்க, பாகப்பிரிவினை பேச நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை எல்லாம் அனுபவிக்க தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் மிகச்சிறந்த அம்சமாகும். ஏமாற்றத்தின் முதல் விதை எதிர்பார்ப்பு தான். ஆமாங்க, எதிர்பார்ப்போடு நீங்கள் என்றைக்குமே இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி குழந்தைங்க சிரித்தா அல்லது அன்பாக ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு குழந்தைங்க ஏதாவது கேட்டால் அதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு எங்கும் எப்போதும் பாசத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. கடந்த 2-3 நாட்களாகவே அலைச்சல்கள் இருக்குது, செலவுகளும் இருக்குது, அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, ஓய்வு கூட எடுக்க முடியலையேன்னு மனசுக்குள்ளார நீங்கள் கலங்கிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் கடந்த சில நாட்களை விட இன்றைய நாள் கொஞ்சம் பரவாயில்லைங்க. இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. முடியாமல் தள்ளிப்போன பல காரியங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்த்தவங்கள்லாம் இன்னைக்கு அடங்குவாங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் இதெல்லாமே சரியாகி இன்றைய தினம் சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்னைக்கு கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அனாவசியமாக அடுத்தவங்க விவகாரத்திலையும் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லது. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் இன்றைய தினத்தில் ஆதாயம் உண்டு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே போல் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்களாலையும் இன்னைக்கு உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, சோறு பொங்கும் போது எரிகிற நெருப்பை குறைக்க வேண்டும். மனசு பொங்கும் பொழுது பேசுகிற வார்த்தைகளை குறைக்க வேண்டும். ஆமாங்க, கோபமாக இருக்கும்போது அதிகமாக பேசுகிறத நீங்கள் தவிர்த்துருவீங்க. கோபத்தில் ஆவேசமாக ஏதாவது சொல்லிவிட்டு அப்புறம் ஏடாகுடமாக ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி எங்கும் எப்போதும் எதை பேச வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால
கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். பார்த்தும் பார்க்காம போனவங்க வழியே வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம், இதில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டினீங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வைத்துக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. குரு பகவான் மறைந்து கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் மற்றவங்கள்ட்ட குடும்ப விஷயங்களை சொல்லிக்க வேண்டாம். அடுத்தவங்க குடும்ப விஷயங்களையும் நம்ம அதிகமாக கேட்டுக்க வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். இருந்தாலும் இன்றைய தினம் புது அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் உத்தியோகம், தொழில் இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்துலேயும் கொஞ்சம் கராராக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன சவால்களை சந்திக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, யாரையாவது நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் என்று நினைத்தால் அது குழந்தையாக மட்டும் இருக்கட்டும். ஏனென்றால் பாரமும் இருக்காது, துரோகமும் இருக்காது. ஆமாங்க, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் அந்த குழந்தை மனசுக்கு நீங்கள் எப்பொழுதுமே அடிமையாக இருப்பீங்க. குழந்தைகளை கண்டாலே உங்கள் கை துருதுருன்னு அவங்கள தூக்கி கொஞ்சம் சொல்லும். அதே மாதிரி குழந்தை மனசு உடையவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை தேடி போய் வணங்கக்கூடியவர்கள், வாழ்த்தக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். நிர்வாகத்திறமை, ஆளுமைத்தன்மை அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய காரசாரமான பேச்சால் இன்றைக்கி பல காரியங்களையும் சாதித்து காட்டுவீங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதன் சூரியன், செவ்வாயின் நெருப்பு கிரகங்களோட உட்கார்ந்துருக்கிறதுனால வேலைன்னு எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நமக்குன்னு எந்த நாளும் வாழ முடிய மாட்டேங்குது, ஒரு நிம்மதியாக கொஞ்ச நேரம் உட்கார முடியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. லாபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்னைக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே இருக்கும். பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி இன்றைய தினம் நீங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பீங்க. அதே போல் உத்தியோகஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால கூடுதல் பொறுப்புகள், நீங்கள் தாங்க எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிக்கிறீங்க, அதனால் இந்த செக்ஷனையும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து பார்த்துங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கூடுதலாக பொறுப்புகளை மேலதிகாரிகள் ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மூலமாக ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்கும், இன்னொரு பக்கம் சக ஊழியர்கள் மத்தியில் ஒரு போட்டி பொறாமையும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்னதாக கணவன் மனைவிக்குள் விவாதம் வரும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளிடம் பிடிவாத போக்கும் இருக்கும், கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கையாகும். ஆனால் வாழ்க்கையில் பெரிய போராட்டமே விட்டு கொடுப்பது யார், மன்னித்து விட்டு செல்வது யார் என்பது தான். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் முதலாக சென்று நான் விட்டு கொடுக்கிறேன் என்று முதலாவதாக சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. மன்னிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் வேகமாக 2 நிமிஷம் பேசிட்டு சரி மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கிறாரு.
உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல நீசகதியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். சின்ன சின்ன வேலை சுமை இன்றைக்கி இருந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்திலேயோ அல்லது வெளிவட்டாரத்திலேயோ ஏதாவது சண்டை சச்சரவுன்னு வாக்குவாதம் வந்தால் அதெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து கொஞ்சம் ஒதுங்கி போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பழைய கஷ்ட நஷ்டங்கள், கடந்து வந்த பாதைகள், இழப்புகள், துரோகங்கள் இதெல்லாம் நினச்சி பார்த்து பெருமூச்சு விட்டுட்டு இருந்தால் அது மனசுக்கும் நல்லதில்லை, உடம்புக்கும் நல்லதில்லை. அதெல்லாம் தூர தூக்கி போடுங்க. நம்மளால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இப்போ நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்மால் வளர்ந்தவங்க, நம்மால் வசதியாக இருக்கிறவங்க கூட நம்மளை நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் இன்றைக்கு ஆதங்கப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. உறவு நல்லா இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் பழசை பற்றி பேசாமல் இருந்துட்டால் நல்லா இருக்குங்க. அதே போல் குழந்தைகளாலும் இன்றைக்கி ஒரு மனசில் ஒரு சின்ன நிம்மதி எட்டி பார்க்குங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை கொடுத்துட்டு பெரிய வீடு வாங்கலாமா, இல்லை கடனை பைசல் பண்ணிவிட்டு சின்னதாக இடம் வாங்கி கட்டலாமாங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்தாலும் இன்றைக்கி அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை அதிகரித்த வண்ணம் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமையும் சோர்வு களைப்பும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எத்தனையோ கவலைகள் நமக்குள் உண்டு. சொல்லிக்கொண்டே இருந்தால் மீள முடியாது, எண்ணிக்கொண்டே இருந்தால் வாழ முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு கராராக வேலைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியனுடன் செவ்வாயும் புதனும் சேர்ந்து 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பலவிதமான யோசனைகள் மனசுக்குள்ளார வரும். சின்னதாக எதிர்காலத்தை பற்றி ஒரு பயமும் எட்டி பார்க்கும். இவங்கெல்லாம் இன்றைக்கி நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க, ஆதரவாக பேசுகிறாங்க, நான் இருக்கேன், உங்களுக்கு என்ன குறைச்சல்னு சொல்கிறாங்க. நாளைக்கு இதே மாதிரி நம்ம கூட இருப்பாங்களா, அல்லது திடீர்னு வேறு அணிக்கு மாறிடுவாங்களா, வேறு சொந்தக்காரங்க பக்கம் சாஞ்சிருவாங்களா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதில் போய் ரொம்ப மூக்க நுழைக்க வேண்டாங்க. ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கண்டகச்சனி நடந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் மறதி, சில நேரங்களில் ஒரு சோர்வு, களைப்பு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். சின்ன சின்ன மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னா நல்லது. முறையான பயிற்சி உடையவங்கள்ட்ட போய் சேர்ந்து மூச்சு பயிற்சி பிராணாயாமம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் காணமே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. இருந்தாலும் அதை விட அதிகமாக இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சின்ன சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை இருந்தாலும் மேலதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி கோவப்படுறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உங்களுக்கு திருப்பி உதவி செய்ய முடியாதவருக்கு உதவுங்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஆமாங்க, ஒருத்தருக்கு ரூபா கேட்டார், நாம் கொடுத்தோம், அவரால் திருப்பி தர முடியலை. ஆனால் அதே நேரத்தில் அவர் மனசுக்குள்ளார தினந்தோறும் உங்களை நினச்சிக்கிட்டே இருப்பார். நல்ல மனுஷன், அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டப்ப நம்ம கொடுத்து உதவுனார், ஆனால் நம்மால் எதுவுமே திருப்பி தர முடியலையே அப்படின்னு தினம் தினம் உங்களை தெய்வமாக நினைத்து அவங்க மனசுக்குள்ளார வழிபட்டு கொண்டே இருப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்ட நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம்னா மறுபடியும் அவங்க நமக்கு உதவி செய்யணும்னு நினைக்காம பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் பெருந்தன்மையாக வைத்து கொண்டு வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்பை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்குது. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால
ஏற்கனவே உடம்பில் இருந்த சிக்கல்கள், என்ன மாதிரி நோய் இருக்குது அதெல்லாம் காட்டி கொடுத்து அந்த நோய்க்கு மருந்து மாத்திரை சாப்பிட வச்சு அந்த நோயிலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் சனி பகவான் இறங்கியிருக்கிறாருங்க. அதனால் என்ன நேரம்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் கடைசியில் இந்த மாதிரி ஆஸ்பத்திரியும் கையுமா அலைய வேண்டியதாக இருக்கேன்னு பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாதுங்க. சந்திரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரமும் பரபரப்பாக இருக்கும், சூடு பிடிக்கும். புதுசாக வேறு ஏதாவது ஏஜென்சி எடுக்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாள் அற்புதமாக இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் புதனே உத்தியோகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வர்றதுனால உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, அவசரப்படாதீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடையும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் தன்னம்பிக்கை மட்டும் ஒருபோதும் இழக்காதே. ஆமாங்க, மருத்துவர்கள் கைவிடலாம், ஏன் மகேசனும் கைவிடலாம், ஆனால் தன்னம்பிக்கை மட்டும் இருந்து விட்டால் நம்மை தலைவணங்கி இந்த காலம் ஏற்றுக்கொள்ளும். ஆமாங்க, அதனால தாங்க எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இதுவும் கடந்து போகுங்கிற தன்னம்பிக்கையோட வாழ்ந்து வழிகாட்டியாக இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. யாரையுமே நம்ம பகைச்சிக்க வேண்டாம், ஆனால் அதே நேரத்தில் நமக்கு சேர வேண்டியதை நம்ம கேட்டு வாங்கிக்கலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. 3ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் பலிதமாகும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுடன் ஜீவனாதிபதி உத்தியோகஸ்தானாதிபதி சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால புது வேலைக்கு இன்றைக்கி நீங்கள் விண்ணப்பிக்கலாம், முயற்சிக்கலாம். அது சம்மந்தமாக யாரையாவது பார்த்துட்டு வரணும்னா பார்த்துட்டு வரலாம். எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதத்தில், எல்லா வகையிலுமே நல்ல விதத்தில் சில காரியங்கள்லாம் நடக்கும். புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இருக்கிற வேலையில் உங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கடந்த சில நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே உங்களுக்கு விற்று தீருங்க. எல்லா வகையிலும் புது பொறுப்புகள் பதவிகள் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி சரியாகும். பிள்ளைகளாலும் நிம்மதியை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மாற்றம் முதலில் கடினமாக இருக்கும், நடுவில் குழப்பமாக இருக்கும், இறுதியில் மிக அழகாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க மாற்றம் என்பதே மானிட தத்துவம். மாறிக்கிட்டே இருக்கிறது. தொடர்ந்து ஒரு பார்க்கறத விட அடுத்தடுத்து பல வேலைகளை பார்த்து நம்மளை மாற்றிக்கிறது. அதே மாதிரி காலமும் கடவுளும் கொடுக்கக்கூடிய மாற்றங்களை கனிவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ள சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. கேட்டை நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. இன்றைய தினம் இரவு 9:11 வரைக்கும்
உங்களுடைய கேட்டை நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி பயணம் செய்கிறாரு. அதனால் இரவு 9 மணி 11 நிமிடம் வரைக்கும் கவனமாக இருக்கணும். வெளி உணவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கடந்த 3 நாட்களாக இருந்து வந்த கவலைகள், கஷ்டங்கள் அதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு தைரியம் இல்லாமல் ஒரு குழப்பமாக இருக்கும். அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். முடிந்த வரைக்கும் வெளி உணவுகளை நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் படபடப்பு வேண்டாங்க. உங்கள் ராசியில் சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபார விஷயங்கள் இன்றைக்கி சாதகமாக இருக்கும். உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. விஷாகம் ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கடலில் கல் விழுவதனால் கல்தான் காணாமல் போகிறது. ஆனால் கடலுக்கு எந்த வலியும் இருப்பதில்லை. அதுபோல நாம் கல்லாக இல்லாமல் கடலாக இருப்போம். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. யாராவது ஏதாவது குறை சொன்னால் கூட சொல்லிட்டு போட்டோம், எல்லாம் கடவுள் இருக்கார், காலம் பார்த்துக்கும் அப்படின்னு தன்னுடைய பாதையில் நேராக பயணித்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திரன் 12வது வீட்டில் மறைஞ்சிருக்கார். 8க்குரியர் 12ஆம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய நேரம். இன்றைக்கு முடியாத சில விஷயங்கள்லாம் முடியும். கோர்ட்டு கேஸு, அது மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையில் ஒரு சின்ன தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சொந்த பந்தங்கள் கொஞ்சம் தேடி வந்து பேசுவாங்க. சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. நண்பர்களுக்கும் சில உதவிகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் திடீர் பயணங்களும் திடீர் செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்கும். ஏன்னா நீங்கள் நல்லா வேலை பார்க்கறதுனால எல்லா பொறுப்புகளையும் உங்கள் தலையிலே கட்டுறாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி சாதித்து காட்டுவீங்க. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல்களும் செலவினங்களும் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் குலதெய்வ கோவிலுக்கும் போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதித்து காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, குறைக்கான அறிவு போதும், ஆனால் நிறைக்கான மனம் வேண்டும். ஒருத்தவங்களை குறை சொல்லணும்னா நம்ம எதையோ கண்டுபிடிச்சி குறை சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் பரவாயில்ல, எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நிறைவாக நல்ல விதத்தில் சொல்கிறதுக்கு மனசு வேணும். அந்த பெரிய மனசு, மற்றவங்களை பாராட்டுற மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்குது. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். விஐபிகளாலும் ஆதாயம் உண்டு. பணவரவு செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. மூத்த சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே இன்றைக்கி சரியாகுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ ஏதாவது சண்டை சச்சரவு வர்றது சகஜம்தான். ஏன்னா ஏழரை சனி ஓடின்னு இருக்குது. அதிலும் பாதச்சனி இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சொன்னால் அதை பெருசுப்படுத்திக்காமல் பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி நலமாக இருக்குங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. புது பங்குதாரர்கள், புது முதலீட்டாளர்கள் வராங்க, பேசுகிறாங்க, ஆனால் உடனே எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. மற்றபடி சகோதர வகையில் சின்ன
சின்ன செலவுகள், சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் இருக்கும். அதனால் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ராகு பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சுப செலவுகள் உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு தொந்தரவுகள் உறவினர்கள் மூலமாக உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி காணும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கௌரவம் என்பது வங்கியில் இருக்கும் பணத்தில் அல்ல, நம்பியவர்கள் கொண்டாடும் குணத்தில் தான் இருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த வாக்கை நீங்கள் மீற மாட்டீங்க. நமக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்க நம்மளை நம்பி இருக்காங்க, நான் அன்னைக்கு சொல்லிட்டேன், நான் சொல்ல மீற மாட்டேன் அப்படின்னு எங்கும் எப்போதும் கவரிமான்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஏழரை சனியில் ஜென்மச்சனி இருக்கிறனால எந்த வேலையை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுக்குது, எதுவுமே முடிய மாட்டேங்குதேங்கிற ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய காவல் தெய்வம், குல தெய்வம் ரெண்டையுமே நீங்கள் வணங்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை வரல, ஆனால் எதிர்பார்க்காத ஒரு தொகை வந்திருக்கு கையில் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இன்றைக்கி இருக்குங்க. சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் பலிதமாகும். அதே மாதிரி இருக்கிற வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இன்னைக்கு உண்டு. உத்தியோகத்தில் நல்ல பேர் உண்டு. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபத்தை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் 3 முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக பேசின்னு இருக்கீங்க, பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் செலவினங்கள் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கை விதிப்படி தான் நடக்குமே தவிர நாம் விரும்பியபடி ஒருபோதும் நடந்ததில்லை. ஆமாங்க, உதிக்கும்போது விதிக்கப்பட்ட கணக்கு என்றைக்கும் மாறாதுன்னு பெரியவங்களும் சித்தர்களும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு 4 பேருக்கு நல்ல விதத்தில் நல்லது செய்வோம் அப்படின்னு எல்லோரையும் வாழ வைக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் துலங்கும். எதிர்பார்த்த பணம் இன்னைக்கு உங்கள் கைக்கு வருங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஆனாலும் சந்திரன் நீச்சகதியில் இருக்கிறதுனால பிள்ளைகளால் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருந்தக்கூடிய ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது அல்லது இருக்கிற இடத்துல வீடு கட்ட தொடங்கிறது, இந்த மாதிரி யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. நல்ல விதத்தில் நடந்தேருங்க. பேங்க் லோனுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். புது வாடிக்கையாளர்கள் எல்லாமே இன்றைக்கி வருவாங்க. மேற்கொண்டு வியாபாரத்தை பெருசுபடுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. சின்ன பரிசு பாராட்டுகள் அதையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வேறு சில நல்ல வேலைகளும் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் ஆதாயம் எல்லாம் இருக்குது. வேற்றுமொழிக்காரர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரே செலவாக இருக்குதே, இதெல்லாம் எப்போ தான் தீரும் தெரியலையேன்னு சின்ன சின்னதாக கவலைகள் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அப்படின்னு சிவனடியார்கள் பாடக்கூடிய பாடலை நாம் கேட்டிருக்கோங்க. அந்த பாடல் எங்கே பாடப்பெற்றது, எந்த இடத்திலே பாடப்பெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை ஆலயத்திலே சிவாலயத்தில் தான் அங்கே வந்து அந்த பாடல் முதலாக இயற்றப்பட்டது, பாடப்பட்டதுங்க. அந்த கோவில் தான் சிவனுடைய பூர்வீகமாக அமையப்பட்டிருக்குங்க. மிக மிக தொன்மையான பழமையான திருக்கோவிலாக இருக்குதுங்க. ஸ்ரீ ராவணேஸ்வரனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடந்த கோவில் அந்த கோவில். இதெல்லாம் கதையே கிடையாது, கல்வெட்டு சான்றுகள் குவிந்து கிடக்குது. அப்போது அங்கே இருக்கக்கூடிய இலந்தை மரம் வந்து 3300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரமாக இருக்குது. இதுவே வெளிநாட்டில் அந்த மரம் இருந்ததுன்னா உலகளவில் அந்த மரத்துடைய புகைப்படத்தை போட்டு பெரிய அளவில் கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் அது இருக்குது. அதனால தான் வந்து பழமையான ஸ்தல விருட்ச மரமாக அந்த மரம் இருக்குதுங்க. 8000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக தொல்லியல் நிபுணர்கள் கூறுறாங்க. அதுக்கு மேலேயும் பழமையானதாக இருக்கும் அப்படின்னு சிவனடியார்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பிரதோஷமாக இருக்கிறதுனால ஒரு முறையாவது நாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை என்னும் அந்த ஊரிலே அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சிவபெருமானை நாம் வணங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாமே விலகும். ஸ்ரீ மங்களநாதராக அங்கே இறைவன் காட்சி கொடுக்கிறார். வாழ்க்கையில் சுபமங்கலம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்களகரமான காரியங்கள் குடும்பத்தில் நடக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மங்களகரமான இசை முழங்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் ஒரு மங்களகரமான காரியங்கள் நடக்கணும்னா ஸ்ரீ மங்களநாதரை நாம் போய் தரிசனம் செய்துட்டு வர்றது நல்லதுங்க. ஸ்ரீ மரகத நடராஜர் அங்கே வந்து திருநடனம் புரிந்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீ நடராஜ பெருமான் அங்கே தான் வந்து முதலாக ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு வந்து ஆலயம் எழுப்பப்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோவிலாக அங்கே திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. எல்லா வகையிலையும் சிறப்பு வாய்ந்த கோவிலாக இருக்குதுங்க. பல ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் உட்கார்ந்து தவம் புரிந்த ஸ்தலமாக அந்த ஸ்தலம் இருக்குதுங்க. தாழம்பூவை சிவனுக்கு வந்து வைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கோவிலில் தாழம்பூ சிவனுக்கு வந்து அளிக்கப்படுகிறது, சூட்டப்படுகிறது. அதன் மூலமாக நம்முடைய தோஷங்கள் எல்லாமே விலகுகிறதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த 3 கிரகங்களுக்கு சன்னதிகள் இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலத்தில், அதாவது ஆதி காலத்தில் அமையப்பட்ட கோவிலாக இருப்பதனால் இந்த 3 கிரகங்களுக்கு தான் வந்து அங்கே வந்து சன்னதிகள் எல்லாமே சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்குதுங்க. இது மாதிரி ஏகப்பட்ட விசேஷங்கள் கொண்ட திருக்கோவிலாக இந்த திருக்கோவில் இருக்குதுங்க. செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மங்கள வாரம்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஸ்ரீ மங்களநாதரை நாம் வணங்குறது ரொம்ப நல்லது. பூமி சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸு, பங்காளி பிரச்சனை, அங்காளி பிரச்சனை எதாக இருந்ததுன்னா இன்றைக்கி நீங்கள் சாயந்தர நேரத்தில் பிரதோஷ தினத்தில் பிரதோஷ கிழமையில் பிரதோஷ நேரத்தில் மாலை 5 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார இருக்கிற அந்த நேரத்தில் எல்லாம் அல்ல சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வணங்குனீங்கன்னா அது எந்த கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி பிரதோஷ நேரத்தில் வந்து நாம் வந்து அன்னதானம், சொர்ணதானம், ஆடை தானம் அதெல்லாம் நம்ம செய்தோம்னா எல்லாமே நல்லது. கோவிலில் வந்து யார் எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், அதில் எந்த வித தோஷமும் கிடையாது. சிலர்லாம் வந்து அதுக்கும் கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க, அது தவறு. இன்றைய தினம் மாலை நேரத்தில் கடன் தீர்க்கணும்னா நீங்கள் வந்து கடனை வந்து பைசல் பண்ண பார்க்கலாம். இல்லை அந்த மாலை நேரத்தில் ஒரு சின்ன தொகை எடுத்து வச்சிடலாம் தனியாக. இவருக்கு நான் தர வேண்டியது இருக்குது, 4 வருஷமாக வட்டி கட்டின்னு இருக்கேன், கடனே அடைய மாட்டேங்குது, எப்படியாவது சீக்கிரம் அடையணும் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த தொகையில் ஒரு சின்ன தொகை எடுத்து வச்சுருந்து இன்னொரு நாள் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாலும், அது பேங்க்கில் டெபாசிட் பண்ணிங்கனாலோ நிச்சயமாக கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஏகப்பட்ட விசேஷங்கள் எல்லாமே இந்த அற்புதமான திருநாளுக்கு உண்டு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம்
பிரதோஷமாக இருப்பதனால் விரதம் இருந்து எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் வணங்குவோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மரியாதையையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.